அத்தியாயம் 5. பொன்னம்மாவின் முதுகுத்தண்டு சில்லிட்டு போயிற்று. சிமெண்ட் குழாயினின்றும் வெளிப்பட்டு ஓடத் தொடங்கினாள். துரை, அவள் மறுபடியும் தப்பிச்சிட்டா. எங்கே போயிட போறா? அடுத்த தெருமுனையை தொடரத்துக்குள்ள அவளை அமுக்கிடலாம். கால்களுக்கு முழு வேகத்தையும் கொடுத்து துரத்தினார்கள். பொன்னம்மாவின் சேலை தலைப்பு காற்றில் படபடத்தபடி சற்று தொலைவில் தெரிந்தது. என்ன இந்த ஓட்டம் ஓடுறா? தொழில்காரியாச்சே, போலீஸுக்கு எத்தனை தடவை டிமிக்கி கொடுத்துட்டு போயிருப்பா. பேசிக்கொண்டே ஓடியவர்கள் சட்டென்று நின்றார்கள். எதிரே 50 மீட்டர் தொலைவில் அந்த ஹெட்லைட் வெளிச்சம் தெரிந்தது. துரை, ஏதோ வாகனம் வருது. ஓரத்தில் எங்கேயாவது ஒதுங்கிக்கலாமா? வேண்டாம், வாகனத்தோட சத்தத்தை கேட்டா அது போலீஸ் ஜீப் மாதிரி தெரியுது. நாம தப்பிச்சு போயிடுறது நல்லது. அப்ப பொன்னம்மா இன்னைக்கு விட்டுட வேண்டியது தான். திரும்பி இருட்டில் ஓடினார்கள். அது போலீஸ் ஜீப் தான். பொன்னம்மா ஹெட்லைட் வெளிச்சத்தில் நனைந்து கொண்டே ஓடி கைகளை ஆட்டி ஜீப்பை நிறுத்தினாள். ஜீப் நின்றது. உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டர் கண்ணன் வெளியே தலையை நீட்டினார். அவளை பார்த்ததுமே அடையாளம் சட்டென்று பிடிபட்டது. நீ தொழில்காரி பொன்னம்மா தானே? ஆமாம் சார். எதுக்காக இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்க? சார், 2 பேர் என்னை கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்க. மூச்சிரைத்து வியர்த்து வழிந்தபடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே பேசினாள். கண்ணன் கிண்டலாய் கேட்டார், என்ன தொழில் தகராறா? இல்லை சார், அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க. திறந்தேன். உடனே கத்தியை எடுத்துக்கிட்டு கொல்ல வந்தாங்க. நான் ஓடி வந்துட்டேன். எங்க அவங்க? பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்துடலாம். நீ ஜீப்புக்குள்ள ஏறு. அவள் ஏறினாள். இடியோசை சேதுவும் தேவேந்திரனும் உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு எதிரே கான்ஸ்டபிளுக்கு பக்கத்தில் மூச்சிரைத்து கொண்டு உட்கார்ந்தாள். ஜீப் நகர்ந்தது. யாரையும் காணும். போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க சார். உனக்கு தெரியாதா? தெரியாது சார். ஏதாவது பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணின கேஸை புக் பண்ணி 2-3 மாதம் உள்ளே இருக்கும்படியாக பண்ணிடுவேன். நான் சொல்கிறது உண்மை சார். முன்ன மாதிரியெல்லாம் நான் தொழில் பண்ணுறதில்ல சார். வெறும் இட்லி கடை தான். பொய் பேசாத. உண்மை சார். சரி சரி, வாயாடாம வா. ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்துட்டு வீடு போய் சேரு. சார், விடியிற வரைக்கும் நான் ஸ்டேஷன்லேயே இருந்துக்கிறேன். வெளியே வந்தா என்னை கொன்னுடுவாங்க சார். கண்ணன் நெற்றியில் அடித்து கொண்டார். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நானே லோல் பட்டுக்கிட்டு இருக்கேன். போதாத குறைக்கு நீ வேற. உன்னோட தொழில் தகராறை எல்லாம் நான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. சத்தியமா இது தொழில் தகராறு இல்லை சார். என்னை இப்போ கொல்ல வந்த ஆட்கள் 2-3 மணி நேரத்துக்கு முந்தியே ஒரு தடவை அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஜீப் வெளிச்சமாயிருந்த ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றது. இடியோசை சேதுவையும் தேவேந்திரனையும் கான்ஸ்டபிள் ஸ்டேஷனுக்குள் கூட்டி போக இன்ஸ்பெக்டர் கண்ணன் தொடர்ந்தார். அவருக்கு பின்னால் பொன்னம்மா ஓட்டமும் நடையுமாய் வந்தாள். சார், நான் சொல்கிறத கொஞ்சம் இதோ பார். தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காம அந்த பெஞ்சில் போய் அப்படி உக்கார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாமா சார்? எழுதி கொடு. இடியோசை சேதுவும் தேவேந்திரனும் லாக்கப்புக்குள் அடைப்பட கண்ணன் பக்கத்து அறைக்கு போய் தொப்பியையும் பெல்ட்டையும் கலற்றி சுவராணியில் மாட்டிவிட்டு நாற்காலியில் அலுப்போடு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். தூக்கம் விழிகளை சொக்கியது. ஒரு அரை மணி நேரமாவது தூங்கினால்தான் உடம்பு மேற்கொண்டு ஒத்துழைக்கும் போல் தோன்றியது. மேசையின் மேல் கைகளை மடித்து கவிழ்ந்தார். ஒரு 10 நிமிட நேரம் தூங்கியிருப்பார். திடும் என்று டெலிஃபோன் அலறியதும் விழித்து கொண்டு ரிசீவரை எடுத்தார். ஹலோ, மறுமுனையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசினார். மிஸ்டர் கண்ணன். சார், சேதுவையும் தேவேந்திரனையும் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார். எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை சார். ஆனால் சொல்லுங்க, சேதுவும் தேவேந்திரனும் கொலையுண்ட கல்யாணராமனை தெரியாதுன்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் சிரித்தார். விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா தெரியும்னு சொல்லுவாங்க. நான் 1 மணி நேரம் கழிச்சு ஸ்டேஷனுக்கு வரேன். வந்து அவங்கள பார்த்துக்கிறேன். எஸ் சார். அப்புறம் பத்திரிகைக்காரங்களுக்கு நீங்கள் எந்த செய்தியும் தர வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். எஸ் சார். கண்ணன் பேசிவிட்டு ரிசீவரை வைத்ததும் கதவருகே நின்றபடி பொன்னம்மா எட்டி பார்த்தாள். என்ன? கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன் சார். கொண்டா இங்கே. அவள் உள்ளே வந்து காகிதத்தை நீட்ட கண்ணன் அதை அலட்சியமாய் வாங்கி பார்வையை போட்டார். வெள்ளைத்தாளில் ஒரு பக்கம் பூராவும் எழுதியிருந்தாள். என்ன கதை எழுதிருக்கியா? நடந்த உண்மையைத்தான் எழுதியிருக்கேன் சார். கண்ணன் படிக்கத் தொடங்கினார். காகிதத்தின் மையப்பகுதிக்கு வந்ததும் அவருடைய முகம் மாறியது.
நிமிர்ந்தார். உன்னை கொலை செய்ய துரத்தின ஆசாமிகள் 2 மணி நேரத்துக்கு முந்தி இன்னொருத்தனையும் துரத்தினாங்களா? ஆமா சார். யார துரத்தினாங்கன்னு தெரியுமா? பேரெல்லாம் தெரியாது சார். சின்ன வயசு ஆள். என் வீட்டில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படி ஒளிஞ்சுக்கிட்டவனையும் அவங்க விடல, துரத்த தொடங்கினாங்க. அந்த ஆள் என்ன ஆயிருப்பான்னு தெரியல. இப்ப என்ன தீர்த்துக்கட்ட வந்திருக்காங்க. கண்ணன் நிமிர்ந்தார். உன் வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்ட ஆள் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? இள வயசு சார். காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருந்தான். வெள்ளை ஷர்ட்டும் நீல கலர் பேண்ட்டும் போட்டிருந்தான். கண்ணனுக்கு புரிந்து விட்டது, அது கல்யாணராமன் தான். கல்யாணராமனை தீர்த்து கட்டிய கையோடு உண்மை வெளியே வராம இருக்கிறதுக்காக பொன்னம்மாவுக்கும் குறி வச்சிருக்காங்க. பொன்னம்மா சார், உன்னை துரத்திக்கிட்டு வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். முரட்டுத்தனமான ஆசாமிங்க சார். 2 பேரும் உயரமா இருந்தாங்க. ஒருத்தனுக்கு மட்டுமே லேசா தாடி. 2 பேருமே கருப்பு நிறம். அவங்களுக்குள்ள பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்களா? நான் கவனிக்கல சார். சரி, நீ போய் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார். இப்ப என்கிட்ட சொன்னதை யார்கிட்டையும் சொல்லாத. சரி சார். பொன்னம்மா வெளியே போனதும் கண்ணன் ரிசீவரை எடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனரை தொடர்பு கொண்டான். சார், நான் கண்ணன். சொல்லுங்க சார். அந்த கல்யாணராமன் கொலையுண்ட விவகாரத்துல ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு சார். திருப்பமா? என்ன திருப்பம்? பொன்னம்மா சொன்ன விவரங்களை கண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சொன்னதும் மறுமுனையில் அவர் பதற்றமானார். பொன்னம்மா இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்காளா? ஆமா சார். கண்ணன் சார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்காதீங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதீங்க. ஏன் சார்? அவளோட ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை இல்லை. சாரி சார், உண்மை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இடியோசை சேது தேவேந்திரன் மேலே நாம் அனாவசியத்துக்கு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துட்டோம். அவர்களை ரிலீஸ் பண்ணிடலாம். கண்ணன், இந்த விஷயத்தில் நான் சொல்கிறபடி கேளுங்க. பொன்னம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டை கிழிச்சு போடுங்க. சாரி சார், அதை ஃபைல் பண்ண போகிறேன். அத்தியாயம் 6. உதவி கமிஷனர் கோபத்தின் உச்சிக்கு தாவினார். கண்ணன், நான் உங்களுடைய மேலதிகாரி. நான் சொன்னபடி தான் நீங்க கேட்கணும். என் உத்தரவு. பொன்னம்மாவோட மனுவை கிழிச்சு போடுங்க. அவள் ஒரு விபச்சாரி. விபச்சாரியோட புகாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. பொன்னம்மா விபச்சாரி தான். ஆனால் அவள் சொன்னதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கண்ணன், போலீஸ் துறைக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் நீங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு செயல்படக்கூடாது. நம்ம போலீஸ் துறை தன்னிச்சையாய் செயல்பட முடியாது. ஆளுங்கட்சியையும் அரசாங்கத்தையும் அனுசரிச்சு தான் போகணும். கல்யாணராமன் கொலைக்கு பின்னாடி ஒரு அரசியல் விவகாரம் இருக்கு. ரொம்ப சாரி சார். பொன்னம்மாவோட சாட்சியத்தை என்னால் அலட்சியப்படுத்த முடியல. போலீஸ் துறை இருக்கிறதே குற்றவாளிகளை தண்டிக்கத்தான். இந்த கேஸை முழுக்க முழுக்க என் பொறுப்புல விட்டுடுங்க. விடியறதுக்குள்ள உண்மையான குற்றவாளிகளை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். கண்ணன், உங்க துணிச்சலை பாராட்டுறேன். ஒரே 1 மணி நேரம் உங்க நடவடிக்கைகளை நிறுத்தி வையுங்க. எதுக்கு? நான் மேலிடத்தை கலந்து பேசிட்டு சரியா 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க நடவடிக்கைகளை தொடங்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே சார். விடியற்காலை 3 மணி. அமைச்சர் பார்த்திபராஜன் தனது அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருக்க உதவி கமிஷனர் தொப்பியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு இறுகிய முகத்தோடு நின்றிருந்தார். அந்த இன்ஸ்பெக்டர் பெயர் என்ன சொன்னீங்க? கண்ணனா? ஆமா சார். வேலைக்கு சேர்ந்து எத்தனை ஆண்டு ஆச்சு? 3 வருடம் சார். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. நீங்க சொல்லியுமா கேட்கல? கேட்கல. மேற்கொண்டு பேசினா இருக்கிற மரியாதையும் போயிடும்னு தான் 1 மணி நேரம் அவகாசம் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்தேன். பணத்துக்கு மசிவானா? மசிகிற மாதிரி தெரியல. நான் ஃபோனில் பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் சார். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசியும் கண்ணன் கேட்கலன்னா அது அசிங்கம். வேற என்னதான் பண்ணலாம்? எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, நீங்க போங்க. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். எப்படி சார்? கண்ணனுக்கு மாற்றல் உத்தரவு கொடுத்திடலாம். மாற்றல் செய்தால் பிரச்சனை முடியாது சார். வேற ஸ்டேஷனுக்கு போனாலும் வாழை ஆட்டத்தான் செய்வான். நீங்க கவலைப்படாம போய் தூங்குங்க ஏசி சார். இந்த விஷயத்தை நான் பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எஸ் சார். தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டு சல்யூட் செய்த பின் வெளியே வந்தார் உதவி கமிஷனர். கண்ணன் தன் மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். நேரம் 3:30 மணி. உதவி கமிஷனரின் ஃபோன் எந்த நிமிடமும் வரலாம். கொட்ட கொட்ட விழித்தபடி காத்திருந்தார். அரை சுவரின் மூலையில் சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு கோழி தூக்கம் தூங்கிக் கொண்டிருந்தாள் பொன்னம்மா. கான்ஸ்டபிள் உள்ளே வந்தார். சார், லாக்கப்பில் இருக்கிற இடியோசை சேது டாய்லெட் போகணுமாம். திறந்து விடு.
கூடவே போயிட்டு வா. 304 எங்கே இருக்கார்? வாசல் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வெற்றிலை போட்டுக்கிட்டு இருக்கார் சார். அந்த ஆளையும் கூட கூட்டிட்டு போ. சரி சார். கான்ஸ்டபிள் தலையாட்டி கொண்டிருக்கும் போதே ஸ்டேஷன் வாசலில் அந்த இரைச்சலான சத்தம் கேட்டது. கண்ணன் எட்டி பார்த்தார். ஒரு லாரி நின்றிருந்தது. லாரி நிறைய ஆட்கள். கைகளில் எதிர்க்கட்சி கொடிகள், உதடுகளில் கோஷங்கள். போலீஸ் அராஜகம் ஒழிக, சேதுவை விடுதலை செய், போடாதே போடாதே, பொய் வழக்கு போடாதே, இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஒழிக. சுமார் 50 பேர் இருப்பார்கள். லாரியினின்றும் சரசரவென்று குதித்து ஸ்டேஷனுக்கு முன்பாய் கூடினார்கள். கண்ணன் வெளியே வந்தார். கோஷம் போட்ட கும்பலை கையமர்த்தினார். என்ன வேணும் உங்களுக்கு? ஒருவன் கத்தினான். அநியாயமாய் கைது பண்ணி வச்சிருந்த சேதுவையும் அவரோட நண்பர் தேவேந்திரனையும் உடனடியா விடுதலை பண்ணணும். கண்ணன் புன்னகைத்தார். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அவங்களை விடுதலை பண்ணிடுவேன். நீங்க கோஷம் போடாமல் வீட்டுக்கு போங்க. போக மாட்டோம். சேதுவையும் தேவேந்திரனையும் உடனடியாய் விடுதலை செய். பொய் சொல்லி எங்களை ஏமாற்ற முடியாது. இது பொய்யில்லை. நான் உதவி கமிஷனர் கிட்ட 1 மணி நேரத்துக்கு முந்தி எல்லாத்தையும் பேசிட்டேன். நம்ப மாட்டோம். கண்ணனுக்கு கோபம் வந்தது. சொன்னா கேட்கணும். நியாயத்துக்கு புறம்பா நான் என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல உதவி கமிஷனர் கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்ததும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு உடனடியா அந்த 2 பேரையும் விடுதலை பண்ணிடுறேன். போய் இன்ஸ்பெக்டர் ஒழிக. ஆளும் கட்சியின் அடாவடிகளை அழிப்போம். சேதுவை விடுதலை செய். கண்ணன் வெகுண்டார். மரியாதையா கலைஞ்சு போங்க. இல்லைன்னா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். கும்பலுக்கு முன்னால் இருந்தவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்தான். சுடுவியா? எங்க சுடு பார்க்கலாம். ரிவால்வரை எடுத்து வருவதற்காக கண்ணன் கோபமாய் ஸ்டேஷனுக்கு உள்ளே திரும்ப கும்பல் ஆவேசமாய் உள்ளே நுழைந்தது. சில பேர்களின் கைகளில் அரிவாள்கள். கான்ஸ்டபிள்கள் 2 பேரும் உயிருக்கு பயந்து ஓடி ஸ்டேஷனில் பின்பக்க சுவரை தாண்ட பொன்னம்மா ஃபைல்கள் இருந்த அறைக்கு போய் மேசைக்கு கீழே ஒளிந்து கொண்டாள். கண்ணன் கும்பலிடம் சிக்கினார். தொப்பி கலற்றப்பட்டது. கத்தினார். நான் சொல்றத கேளுங்க. சேதுவை காலையில் விடுதலை பண்ணிடுவேன். பெல்ட் உருவப்பட்டது. எங்க சேது மேலையா கைய வச்ச? பெட்ரோல் டின்னை கொண்டாங்கடா. கண்ணன் திமிரினான். நடந்த உண்மை என்னான்னு நான் சொல்றேன். தயவு பண்ணி கேளுங்க. உண்மையை நீ சொல்றியா? ரூம்ல தூங்கிட்டு இருந்த எங்க சேதுவையும் தேவேந்திரனையும் அநியாயத்துக்கு கைது பண்ணி லாக்கப்ல கொண்டாந்து வச்சுட்டு உண்மையை சொல்ல போறியா? காக்கி சட்டைய மாட்டிக்கிட்டு லொல்லா பண்ற? மேசையில கட்டி போடுங்கடா. கண்ணனை மேசை மேல் மல்லாத்தி கையோடு கொண்டு போயிருந்த கயிற்று சுருளில் கட்டி போட்டார்கள். வேண்டாம், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பெட்ரோலை இவன் வாயில ஊத்துங்கடா. ஒருவன் பெட்ரோல் டின்னை உயர்த்தி ஜில்லென்று பெட்ரோலை கண்ணனின் முகத்தில் ஊற்ற கும்பல் கத்தியது. போலீஸ் அராஜகம் ஒழிக. இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஒழிக. டின்னில் இருந்த பெட்ரோல் முழுவதும் கண்ணன் மேல் கொட்டப்பட்டது. ஒருவன் தனது சட்டை பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சி ஒன்றை உரசினான். அத்தியாயம் 7. தீக்குச்சி தலையில் நெருப்போடு ஒளிர அதை பெட்ரோலில் நனைந்த இன்ஸ்பெக்டர் கண்ணனின் உடம்புக்கு கொண்டு போனான் அவன். போலீஸ் அராஜகம் ஒழிக. எதிர்க்கட்சிகளை நசுக்காதே. பற்றவைடா சீக்கிரம். ஒருவன் சத்தம் போட எரிந்து கொண்டிருந்த தீக்குச்சியை கையில் வைத்து கொண்டிருந்தவன் அதை கண்ணனின் உடம்பு மேல் சுண்டினான். நெருப்பு உடனே கண்ணனை ஆவேசமாய் மொய்த்து கொண்ட வினாடி சைரன் அலறலோடு வெளியே அந்த வாகனத்தின் சத்தம் கேட்டது. டேய், போலீஸ் வேன் வருது, ஓடுங்க. எவனும் போலீஸ் கையில மாட்டிக்க கூடாது. பின்பக்கம் ஓடிடலாம். நாற்காலி மேசைகளை தள்ளிக்கொண்டு கும்பல் நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் ஸ்டேஷனின் பின்பக்க சுவரேறி குதித்து ஓடிவிட வாசலில் வந்து நின்ற வேனிலிருந்து போலீசார் கீழே குதித்தார்கள். அதிகாரி ஒருவர் கத்தினார். ஒருத்தனையும் விடாதீங்க, விரட்டி பிடிங்க. ஒருவர் மோட்டார் சைக்கிளுக்கு போர்த்தப்பட்டிருந்த ஒரு கான்வாஸ் போர்வையை எடுத்துக்கொண்டு எரிந்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கண்ணனின் உடம்பை நோக்கி ஓடினார். போர்வையை வீசி நெருப்பை அணைத்தார். நெருப்பு அடங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. பின் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது. வெந்து போன உடம்போடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த கண்ணனை அந்த போர்வையாலேயே சுற்றினார். கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் ஓடி வந்தார்கள். சார், இவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். வேனுக்கு எடுத்துட்டு போங்க.
போங்க. மாலை நேர செய்தித்தாள்களில் அந்த செய்தி முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டரை உயிரோடு கொளுத்த முயற்சி. இது பற்றி கூறப்படுவதாவது, இன்று விடியற்காலை 3 மணி அளவில் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கும் C1 போலீஸ் ஸ்டேஷனை ஒரு கும்பல் தாக்கியது. இவர்கள் எதிர்க்கட்சியான ஜனநாயக முன்னணியை சேர்ந்தவர்கள். மேடை பேச்சாளர் சேதுவை போலீஸ் கைது செய்து லாக்கப்பில் அடைத்ததை கண்டித்து இவர்கள் கும்பலாய் சென்று போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி சேதப்படுத்தினார்கள். அவருடைய நண்பரையும் விடுதலை செய்யும்படி கோஷம் போட்டு இன்ஸ்பெக்டரை தாக்கி பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கொளுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் ஸ்டேஷனில் இருந்த கான்ஸ்டபிள் ஒருவர் வெளியே தப்பி போய் கமிஷனர் அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்துவிட போலீசார் விரைந்து வந்து கிளர்ச்சி செய்த கும்பலை விரட்டி உயிருக்கு போராடி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கண்ணனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கண்ணனின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கடைசியாய் வந்த தகவல் கூறுகிறது. இதுவரையிலும் யாரும் கைது செய்யப்படவில்லை. செய்தித்தாளை படித்து பெரிய புன்னகையோடு தலை நிமிர்ந்தார் அமைச்சர் பார்த்திபராஜன். சிரித்தார். எதிரே உட்கார்ந்திருந்த அவருடைய மகன் சாரதி கேட்டான், எதுக்காக சிரிக்கிறீங்கப்பா? இந்த பத்திரிகைக்காரங்களை நினைச்சுதான். ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கையில் இருந்தால் எதையுமே சாதிக்கலாங்கிறது உண்மைதான். நம்ம ஆட்கள் எதிர்க்கட்சி கொடிகளை கையில் வச்சுக்கிட்டு சேதுவுக்கு ஆதரவாக கோஷங்களை போட்டு ஸ்டேஷனை நொறுக்கி அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணனோட உடம்ப பெட்ரோலால் நனைச்சு தீயும் வச்சிருக்காங்க. செஞ்சதெல்லாம் நாம, பழியும் பாவமும் எதிர்க்கட்சிக்காரங்க மேல. சாரதி கொட்டினான். இவ்வளவையும் திட்டம் போட்டு கச்சிதமாத்தான் பண்ணினோம். ஆனா நினைச்ச காரியம் நடக்கலையே. அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணன் சாகாததை பத்தி சொல்றியா? ஆமா, அவன் பிழைக்க மாட்டான். இடுப்புக்கு கீழே எல்லாமே வெந்து போச்சாம். 2 நாளைக்கு இழுத்துக்கிட்டு கிடப்பான். அப்புறம் உயிரை விட்டுடுவான். சாரதி எழுந்து பார்த்திபராஜனின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். அப்பா, என்னடா, முதலமைச்சரை நாம தீர்த்து கட்ட போகிற திட்டம் சரியா செயல்படும்னு நினைக்கிறீங்களா? உனக்கு ஏண்டா அந்த சந்தேகம்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் கார் கேட் காம்பவுண்ட் வாசலுக்குள்ள நுழையும் போது அந்த நிமிடமே அவர் மண்டைய போடுறது உறுதி. அதுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடுவுல அந்த கல்யாணராமனுக்கு விஷயம் தெரிய போகத்தான் இவ்வளவு பிரச்சனையும். நம்ம ஆட்கள் அவனை போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வச்சு கொலை பண்ணினது பெரிய மடத்தனம். போதா குறைக்கு அந்த விபச்சாரி பொன்னம்மா நம்ம ஆட்களை அடையாளம் பார்த்துட்டா. அவளையும் முடிச்சிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். கோட்டை விட்டுட்டானுங்க. இப்ப அவள் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கா. உதவி கமிஷனர் நமக்கு விசுவாசமா இருக்கிற காரணத்தினால் விஷயம் வெளியே போகல. பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. டொக் டொக். எஸ், உள்ளே வாங்க. அமைச்சரின் உதவியாளர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். சார், நீங்க சொன்னபடியே பத்திரிகைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லோரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பத்திரிகைக்காரங்களும் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். பார்த்திபராஜன் சோபாவின் மேல் கிடந்த காப்பி பொடி நிற சால்வையை எடுத்து தோளில் போர்த்தி கொண்டு அறையினின்றும் வெளிப்பட்டார். வணக்கம், வாங்க. பத்திரிகை நிருபர்கள் எழுந்து நின்று கும்பிட்டார்கள். அமைச்சர் அவர்களை பார்த்து கையமர்த்தி கொண்டே சோஃபாவில் சாய்ந்தார். கேட்டார், எதிர்க்கட்சியோட அராஜகத்தை பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லையே. என்னோட கட்சி ஆட்கள் இந்த தாக்குதலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரே. திருடன் தான் பண்ணின தப்பை ஒத்துக்குவானா? எதிர்க்கட்சி மேடை பேச்சாளர் சேதுவும் அவரோட நண்பனும் எங்க கட்சி தொண்டன் கல்யாணராமனை போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி வச்சு குத்தி கொன்னுருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல கொண்டு போய் வச்சா எதிர்க்கட்சி தலைவருக்கு பொறுக்கல. உடனே ஆட்களை அனுப்பி ஸ்டேஷனை துவம்சம் பண்ணி இன்ஸ்பெக்டர் கண்ணனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இருக்காங்க. நல்ல வேளையா அவர் சாகல. ஹெட் குவார்ட்டர்ஸிலிருந்து சரியான நேரத்துக்கு போலீஸ் போனதுனால உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது. இன்ஸ்பெக்டர் கண்ணனோட உடல்நிலை ரொம்பவும் கவலைக்கிடமா இருக்கிறதா டாக்டரின் ரிப்போர்ட். அவர் உயிர் பிழைப்பாரா? அவர் உயிர் பிழைத்து மறுபடியும் காக்கி சட்டை போடணும். இந்த அரசு அவருடைய உயிரை காப்பாற்ற எல்லாவித முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ளும். இதற்காகவே டாக்டர் குழு ஒன்றை 24 மணி நேரமும் ஆஸ்பத்திரியிலேயே இருக்க வேண்டும் என்று இந்த அரசு பணித்திருக்கிறது. சொன்னவர் தன் உதவியாளரை ஏறிட்டார். மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி
சீஃப் டாக்டரை என் கூட பேச சொல்லுங்க. எஸ் சார். அவர் நகர்ந்தார். மூத்த நிருபர் ஒருவர் கேட்டார், கல்யாணராமன் கொலை செய்யப்பட்டதுக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளது பற்றி அவரால் வேறு எப்படி சொல்ல முடியும்? கல்யாணராமனை நேற்று நள்ளிரவில் மோட்டார் பைக்கில் துரத்தி கொண்டு போனதை ஒரு பெண் பார்த்திருக்கிறாள். பெண்ணா? ஆமாம், அவள் பெயர் பொன்னம்மா. உடம்பை விற்று பிழைக்கிற பெண். துரத்தி கொண்டு வந்த சேதுவுக்கும் அவருடைய நண்பனுக்கும் பயந்த கல்யாணராமன் பொன்னம்மாவின் வீட்டில்தான் தஞ்சம் அடைந்திருக்கிறான். பின் அங்கிருந்து தப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிய போதுதான் ஸ்டேஷன் வாசலிலே கல்யாணராமன் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறான். எதிர்க்கட்சி ஆட்களான சேதுவும் அவனுடைய நண்பனும் தான் கல்யாணராமனை நள்ளிரவில் துரத்தி கொலை செய்தார்கள் என்பதற்கு பொன்னம்மாவின் சாட்சியம் ஒன்றே போதும். உதவியாளர் தொலைபேசி ரிசீவரோடு பார்த்திபராஜனை நெருங்கினார். சார், லயனில் தலைமை மருத்துவர் காத்துக்கிட்டு இருக்கார். ரிசீவரை வாங்கினார். ஹலோ, வணக்கம் டாக்டர். இன்ஸ்பெக்டர் கண்ணனோட நிலை இப்ப எப்படி இருக்கு? என்னது, இன்னும் ஆபத்தான கட்டத்தை தாண்டலையா? இதோ பாருங்க, இன்ஸ்பெக்டர் கண்ணன் எப்படியும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இள வயசில் அவர் சாகக்கூடாது. அவருக்கு தேவையான மருந்து இந்தியாவில் இல்லைன்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். நம்ம முதலமைச்சரும் தாயுள்ளத்தோடு எல்லா உதவிகளையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். நோ டாக்டர், எனக்கு உங்களோட மருத்துவ ரீதியான எந்த விளக்கமும் வேண்டியதில்லை. எனக்கு இன்ஸ்பெக்டர் கண்ணன் உயிர் பிழைக்கணும், அவ்வளவுதான். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பார்த்திபராஜன் ரிசீவரை வைத்துவிட்டு தலை நிமிர்ந்த வினாடி உதவி கமிஷனர் உள்ளே நுழைந்தார். அவர் முகத்தில் இருட்டு. அத்தியாயம் 8. அமைச்சர் பார்த்திபராஜன் உதவி போலீஸ் கமிஷனரின் இருட்டான முகத்தை பார்த்ததுமே ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் வேண்டுமென்றே கடிந்து கொண்டார். போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடி ஒரு இன்ஸ்பெக்டரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற அளவுக்கு நாட்டில் அராஜகம் வளர்ந்துடுச்சு. இப்படி ஒரு மோசமான நிலைமை வரத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, போலீஸ்காரங்களாகிய நீங்க தான். சமூக விரோதிகளை கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கிறதுக்கு பதில் அவங்க கிட்டேயே லஞ்சம் வாங்கிக்கிட்டு சல்யூட் அடிச்சிட்டு இருந்தா இப்படிதான். சாரி சார், எதுக்கெடுத்தாலும் இந்த சாரிங்கிற வார்த்தைய சொல்லிடுங்க, அது போதும். குற்றவாளிகள் தானா வந்து சரணடைஞ்சிடுவாங்க. சே என்றவர் உதவி போலீஸ் கமிஷனரை ஏறிட்டார். காவல் நிலையம் தாக்கப்பட்டது சம்பந்தமா இதுவரைக்கும் யாரையாவது கைது பண்ணி இருக்கீங்களா? இல்ல சார். ஏன்? சம்பவம் நடந்தப்ப விடிகால இருட்டு. ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள்கள் அத்தனை பேரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்க. தாக்கினது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஒருத்தருக்குத்தான் தெரியும். அவர் கண் விழிச்சு உண்மையை சொல்றதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திபராஜன் பத்திரிகையாளர்களிடம் திரும்பினார். கேட்க வேண்டிய கேள்வியை எல்லாம் கேட்டுட்டீங்க, நானும் பதில் சொல்லிட்டேன். பேட்டியை இத்தோடு முடிச்சிக்கலாம், இன்னொரு நாள் பார்ப்போம். நிருபர்கள் எழுந்து வாசலை தாண்டியதும் பார்த்திபராஜன் உதவி போலீஸ் கமிஷனரை ஏறிட்டார். உங்கள் முகம் சரியில்லை, என்ன விஷயம்? கண்ணனோட உடல்நிலை நமக்கு சாதகமா இல்ல. பார்த்திபராஜன் சிரித்தார். டாக்டர் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் பேசினேன். கண்ணன் இன்னும் ஆபத்தான கட்டத்தை தாண்டல. சார், கண்ணன் ஆபத்தான கட்டத்தை தாண்டலங்கிறது உண்மைதான். ஆனா 2-3 தடவை அவருக்கு சுயநினைவு திரும்பி ஏதோ பேச முயற்சி பண்ணியிருக்கார். இப்போது பார்த்திபராஜனின் முகம் இருண்டது. இது ஆபத்தான விஷயமாச்சே. அதான் சார் உங்ககிட்ட ஓடி வந்தேன். டாக்டர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற தீவிரமான வைத்திய முறைகளை பார்த்தால் கண்ணன் உயிர் பிழைச்சிடுவான்னு என் மனசுக்கு படுது. அப்படி உயிர் பிழைச்சிட்டா உண்மைகள் வெளிவந்து நம்மை காட்டி கொடுத்துடும். இப்ப என்ன பண்றது? கண்ணன் நூலிலை மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கிற மூச்சு காத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். எப்படி? நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். கண்ணன் இருக்கிற அறைக்கு வெளியே ஆயுதம் தாங்கிய 2 போலீஸ் கான்ஸ்டபிளை காவலுக்கு போட்டிருக்கோம். அந்த இடத்துல எனக்கு வேண்டிய நான் சொன்னபடி செய்யக்கூடிய 2 கான்ஸ்டபிள்களை போட போறேன். போட்டு புரியுது, அவங்கள வச்சு கண்ணனோட கடைசி மூச்சை நிறுத்த போறீங்க, அப்படித்தானே? கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க சார். ஜாக்கிரதை என்றவர் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார். அந்த தொழில்காரி பொன்னம்மா வழிக்கு வந்துட்டாளா? வந்துட்டா சார். நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு
மாறிட்டாள். அவளோட தொழில் நடக்கணும்னா போலீஸோட தயவு வேணுமே. வேற புகார் எழுதி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். புகாரில் என்ன வாசகம் போட்டீங்க? கல்யாணராமனை துரத்தினது இடியோசை சேதுவும் அவனுடைய நண்பனும் தான். தன்னை கொலை பண்ண முயற்சி செய்ததும் அவங்கதான்னு பொன்னம்மா தெளிவுபட சொல்லியிருக்கா. கோர்ட்லையும் அப்படியே வந்து சொல்லுவாளா? கண்டிப்பா சொல்லுவா. சரி, கண்ணனோட மூச்சை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை போய் பண்ணுங்க. விவகாரத்தை கவனமா கையாளணும். எசகு பிசகா எதையாவது பண்ணிட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். இரவு மணி 8:30. காவலுக்கு நின்ற கான்ஸ்டபிள்கள் பலராமனும் ஜேக்கப்பும் உதவி போலீஸ் கமிஷனரின் அறைக்குள் நுழைந்தார்கள். கருங்கல் அறையில் கனத்த நிசப்தம். சல்யூட் அடித்து விரைத்து நின்றவர்களை ஏறிட்டார் உதவி போலீஸ் கமிஷனர். என்ன, புறப்பட்டுட்டீங்களா? ஆமா சார். குரலை தாழ்த்தி கொண்டார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். பலராமனின் வாய் திறந்தது. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்பெக்டர் கண்ணனின் அறைக்கு வெளியே பாதுகாப்புக்காக நிற்கப் போகிற நாங்க நடுராத்திரி 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள யாரும் சந்தேகப்படாதபடி கண்ணனோட மூச்சை நிறுத்தணும். பிராணவாயு சிலிண்டர் உதவியோடு சுவாசிச்சிட்டு இருக்கிற கண்ணனோட மூச்சை நிறுத்த ஒரே வழி பிராணவாயு வர டியூபை 2 நிமிட நேரம் அழுத்தி பிடிச்சா போதும். நர்ஸ் வெளியே போயிருக்கிற நேரம் பார்த்து இதை செய்யணும். கண்ணனோட மரணத்துல எந்த டாக்டருக்கும் துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. நல்லது, போயிட்டு வாங்க. ஒரே ஒரு சந்தேகம். என்ன? கண்ணனை கவனிச்சுக்கிற நர்ஸ் வெளியே வராத பட்சத்தில் காரியத்தை எப்படி பண்றது? எப்படியும் அவள் வெளியே வந்துத்தான் ஆகணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சலைன் குளுக்கோஸ் பாட்டில்களை மாற்றியாகணும். டாக்டர் கிட்ட எதையாவது கேட்க போவாள். இப்படி நிறைய வாய்ப்புகள் வரும். சரியான நேரம் பார்த்து உபயோகப்படுத்திக்க வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். காரியத்தை கச்சிதமா முடிச்சா மேலிடத்திலிருந்து ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். இருவரின் பல்வரிசைகளும் சந்தோஷத்தில் பளிச்சிட்டன. நாங்க புறப்படுறோம் சார். போயிட்டு வாங்க. விடியறதுக்கு முன்னாடி நல்ல செய்தி என் காதல வந்து விழும் சார். சல்யூட் அடித்துவிட்டு புறப்பட்டார்கள். அரசு மருத்துவமனை. இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஒரு கரிக்கட்டை மாதிரி கட்டிலில் மல்லாந்து தெரிய நாசி துவாரத்திற்குள் பிராணவாயு குழாயும் கையில் சலைன் குளுக்கோஸ் குழாயும் உட்புகுந்திருந்தன. முக்காலியில் உட்கார்ந்திருந்த நர்ஸ் ஒருத்தி கணினி பெட்டியின் திரையில் கண்ணனின் இதய துடிப்பை ஒளிரும் பச்சை கோடுகளில் உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள். பார்வை அடிக்கடி சலைன் பாட்டிலின் மேல் தாவியது. அறைக்கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. திரும்பினாள். தலைமை மருத்துவர். எழுந்து நின்றாள். ஏதாவது பிரச்சனை உண்டா? இல்லை டாக்டர். இசிஜி ரிசல்ட் என்ன? நார்மல் டாக்டர். குட். குளுக்கோஸ் தடையில்லாமல் ஏறுகிறதா? இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். வெரி வெரி ஈஸி ஃப்ளோ. நான் அறையில் இருக்கேன். ஏதாவது அவசரம்னா உடனடியாக எனக்கு தகவல் வரணும். எஸ் டாக்டர். டாக்டர் கண்ணனின் மார்பு எழுந்து அமர்வதை உன்னிப்பாய் 1 நிமிட நேரம் கவனித்துவிட்டு வெளியே வந்தார். பலராமனும் ஜேக்கப்பும் தோளில் துப்பாக்கியை சாய்த்து வைத்தபடி சல்யூட் அடித்தார்கள். டாக்டர் கையசைத்துவிட்டு வராந்தாவில் நடந்தார். இருவரும் கண் சிமிட்டிக் கொண்டார்கள். மணி எத்தனை? 10:45. நாம இங்கே சென்ட்ரிக்கு வந்து 1:45 மணி நேரம் ஆச்சு. உள்ளே இருக்கிற நர்ஸ் ஒரு தடவை கூட வெளியே வரல. வருவாள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திற்காகவாவது வெளியே வந்து தானே ஆகணும். ரூமுக்குள்ள டாய்லெட் கிடையாது. பார்க்கலாம். நர்ஸ் வெளியே வரப்போகும் வினாடிகளுக்காக காத்திருந்தார்கள். பலராமனும் ஜேக்கப்பும். நடுநிசி 12:45. மருத்துவமனை நிசப்தமாய் இருந்தது. பிரகாசமான விளக்குகள் அணைந்து போயிருக்க கட்டிடத்தின் சில பகுதிகளில் இருட்டு ஒட்டி இருந்தது. அறைக்கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு பலராமனும் ஜேக்கப்பும் சுதாரிப்புக்கு வந்தார்கள். நர்ஸ் வெளிப்பட்டாள். என்ன சிஸ்டர்? சலைன் தீர்ந்துடுச்சு. நான் ஸ்டோருக்கு போய் வேறு கொண்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க சிஸ்டர். உள்ளே யாரையும் விடாதீங்க. சலைன் பாட்டில் எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிடம் ஆகும். டாக்டர்கள் தவிர வேறு யாரையும் நாங்க உள்ளே அனுமதிக்க மாட்டோம். நீங்க போய் சலைன் கொண்டாந்துருங்க சிஸ்டர். நர்ஸ் காலி பாட்டிலை எடுத்துக்கொண்டு வராந்தாவில் நடை போட்டாள் வேகமாய். அவள் தலை மறையும் வரை காத்திருந்த பலராமனும் ஜேக்கப்பும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து புன்னகைத்தார்கள். ஜேக்கப், நான் உள்ள போய் காரியத்தை முடிக்கிறேன். நீ யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு டாக்டர் யாராவது வர மாதிரி இருந்தா உடனே கதவை ஒரு தட்டு. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உள்ள போய்
காரியத்தை முடி. பலராமன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அறைக்குள் நுழைந்தான். கட்டிலில் கிடந்த கண்ணனை நோக்கி மெதுவாய் போனான்.